எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே இந்த வீடு கட்டும்போது, அதாவது நாம சொந்தமா ஒரு வீடு கட்டும்போது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த வேலையாட்கள் மூலியமா. இந்த மேஸ்திரி, டைல்ஸ் ஒட்டுறவங்க, பிளம்பரு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்றவங்க, இந்த மாரி ஆட்களால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பத்தி தான் ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் தொடர்பா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததா பிளம்பிங்கை பத்தியும் போட்டிருந்தேன். இப்போ இந்த டைல்ஸ் ஒர்க் ரிலேட்டடா சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக இந்த டைல்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நல்ல டிசைனோட நல்ல அலங்காரமாக காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த டைல்ஸ் அப்படிங்கிறத போடுறோம். அதே போல் இந்த கழுவுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள், கரை பிடிக்கிறது, அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டைல்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு எளிமையாக இருக்கும். முன்னெல்லாம் காரத்தரை போடுவாங்க, சிமெண்ட்டை யூஸ் பண்ணி காரத்தரை போடுவாங்க. அது கொஞ்ச நாளில் அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை இழந்துட்டோம். அப்புறம் அது சொரப்பாக ஒரு மாதிரி மாறிடும். இந்த டைல்ஸ் அப்படிங்கிறது நல்ல கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங், விதவிதமான டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கவர்ச்சியாக வீட்டை பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த டைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்கிறோம். இப்போ இந்த டைல்ஸ் நம்ம ஒட்டக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஊரில் கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்விக்குரிய. இப்போ நம்ம இந்த டைல் ஒர்க்கில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் காட்டின எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஒரு நல்ல டைல்ஸ் மேஸ்திரியாக இருக்கணும், நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும், இந்த வேலையை நீங்கள் ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னா இது வரைக்கும் காட்டின எல்லா எக்யூப்மெண்ட்டும் கட்டாயம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது எல்லா லட்சங்களில், பல லட்சங்களில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இல்லை. இது வரைக்கும் காட்டின மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50,000லேருந்து 1,00,000க்குள்ளே தான் வரும். அவ்வளோதான் இதனோட மொத்த மதிப்பு. இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு பயன்படுத்துறதுல என்ன குறைஞ்சிட போகிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டைல்ஸ் ஓட்டத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஊருங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் என்னென்னா, வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவாங்க, அதாவது அந்த ஃப்ளோரை. அடுத்ததாக டியூப் லெவலில் வச்சு ஃபுல்லாக மட்டம் பார்த்துட்டு அங்கங்கே மார்க் பண்ணிவிடுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில், அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு, 10 பங்கு எம்சாண்டோ இல்லை மணலோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீடிங்கை ரெடி பண்ணுவாங்க. அதாவது அந்த ஃப்ளோரை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக டைல். இப்போ டைலை பொதுவாக நம்ம வகைப்பிரிக்கிறது எப்படின்னா, செராமிக் டைல்ஸு, அப்புறம் வெர்டிஃபைட் டைல்ஸு. இந்த செராமிக் டைல்ஸ் பொதுவாக ஒரு வகை தான். இந்த வெர்டிஃபைடு டைல்ஸ் 4 விதமாக பிரிப்பாங்க, அதனோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக இந்த செராமிக் டைல்ஸ் தண்ணியில் ஊற வச்சு தான் பயன்படுத்துவாங்க. பொதுவாக இது பாத்ரூமில், அப்படி இல்லைன்னா வாலில் டிசைனுக்காக இந்த செராமிக் டைல்ஸும், இந்த வெர்டிஃபைடு டைல்ஸ் வீட்டுக்குள்ளே அந்த ஃப்ளோருக்காக பயன்படுத்துகிறாங்க. இது கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும். அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுற லெவலும் கொஞ்சம் மாறுபடும். செராமிக் டைல்ஸில் அதிகமாகவும், இந்த வெர்டிஃபைட் டைல்ஸில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். இதுதான் அந்த டைல்ஸ்குள்ளே இருக்கிற சின்ன வித்தியாசம். இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்க்ரீடிங் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்ததாக என்ன பண்ணுவீங்கன்னா, உடனடியாக அது செட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு அந்த டைலை சிமெண்ட் பால் ஊற்றி லே பண்ணிவிடுவீங்க. அந்த அதசிவ் ப்ளஸ்ஸு சிமெண்ட், நார்மல் சிமெண்ட்டோட நல்லா தண்ணியை ஊற்றி கரைச்சி அதை அப்படியே ஊற்றி கொஞ்சம் குளிர அலக்கீரல் போட்டு இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் பாலை ஊற்றி அப்படியே டைலை லே பண்ணிவிட்டு சுற்றியில் வச்சு தட்டி மட்டம் பண்ணி விட்டுறீங்க. விட்டுட்டு சரி அதுவாச்சும் செட் ஆக விட்டுறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுக்கிடையில் நீங்கள் ஸ்பேசர் யூஸ் பண்ணுறீங்களா? அதுவும் கிடையாது. ஸ்பேசரை நீங்கள் யூஸ் பண்ணாதால் என்ன ஆகும் அப்படின்னா, வின்டர் சம்மரில் டைல் எக்ஸ்பென்ஷன் ஆகும், அதாவது சுருங்கி விரியும். இந்த டைமில் நீங்கள் அந்த இடத்துல ஸ்பேசரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன கேப்பை நீங்கள் வைக்காமல் விட்டுறதால டைல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விரிசல் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பேசரை பயன்படுத்துங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு டைல் டேமேஜாக ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பேசரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்பேசர். நீங்கள் இந்த ஸ்க்ரீடிங் மெத்தடில் நீங்கள் அப்படியே உடனடியாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறதால ஒரு ப்ராப்பரான செட்டிங், க்யூரிங் ப்ராசஸ் இதில் இருக்கிறதே கிடையாது. அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்காது, ஒரு எஃபெக்டிவான மெத்தடும் கிடையாது. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனையை தான் கொண்டு வரும். அதனால் இந்த மெத்தடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு. அடுத்ததாக ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னா, நீங்கள் அந்த எம்சாண்டு சிமெண்ட்டு அந்த ரேஷியோவை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நாள் க்யூரிங் ப்ராசஸில் விடுங்க. அந்த க்யூரிங் ப்ராசஸில் 1 நாள் 2 நாள் நல்லா தண்ணியை ஊற்றி செட் ஆகட்டும். அந்த தரை செட் ஆகின உடனே வால்க்கு ஒரு அதசிவ் இருக்குது, ஃப்ளோருக்கு ஒரு அதசிவ் இருக்குது. இந்த அதசிவ் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி டைலை நீங்கள் லே பண்ணுறது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேசர், அந்த லெவலிங் கிளிப்ஸு, வெட்ஜஸ், அப்புறம் அந்த லெவலிங் அலைனர், இது மாதிரியான விஷயங்களை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டோட ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் டைல்ஸை லே பண்ணுறீங்க. லே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதையும் நீங்கள் ஒரு 2 நாளுக்கு க்யூரிங்கில் விடுங்க.
குறைஞ்சது 24 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரங்கிறது தான் க்யூரிங். இந்த க்யூரிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ரௌட்டை அப்ளை பண்ணணும். நீங்கள் ஸ்பேஸரை பயன்படுத்தாமல் பேப்பர் ஸ்பேஸிங் அப்படிங்கிற மெத்தடில் தான் டைலை நீங்கள் அடிக்கிட்டுறீங்க. அந்த இடத்துல எந்த கேப் இருக்காது. நீங்கள் டைலை வந்துட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு மெத்தடில் லே பண்ணுறதும் இல்லை. ஆனால் க்ரௌட்டை வந்து நடுவில் கொட்டி பாத்தி கட்டி தண்ணியை ஊற்றி குழப்பி பட்டி தகடு மூலயமா ஃபில் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த காட்டன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணி டஸ்டரை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறீங்க. இதுக்கு நீங்கள் எதுக்குமே அந்த க்யூரிங் அந்த செட் ஆகிற அந்த டைம் பீரியடை கொடுக்கறதே கிடையாது. உடனே வீட்டுக்காரங்களும் உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பல இடங்களில் வந்துட்டு அந்த மேடு பள்ளம் உருவாகிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும், நீங்களும் அதை சொல்கிறது இல்லை. அவங்களும் அவசரத்துக்கு இதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் அப்படின்பாங்க. வீடு குடும்பம் போகிறது நாளைக்கு நாளான்னைக்குன்னு ரொம்ப கிட்டத்தில் வைப்பாங்க. இங்கே உள்ள எந்த க்யூரிங்கும் நடந்திருக்காது. அவங்க அந்த கார்னர்லாம் காலை வச்சாங்க அப்படின்னா அங்கே மேடு பள்ளம் தான் உருவாகும். இப்போது இது பிரச்சனை வந்து அதாவது டைல்ஸ் மேஸ்திரி ஒழுங்காக ஒட்டாமல் போயிட்டாங்கிற கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும். கொஞ்ச நாள்லேயே ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட் இல்லாமல் மேடு பள்ளமாக மாறி ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அடுத்ததாக வந்து ஸ்கர்ட்டிங். இப்போது இந்த வால்க்கும் அந்த ஃப்ளோருக்கும் அந்த கார்னரில் ஒரு நல்ல ஒரு டிசைனை கொடுக்கறது பேர் தான் ஸ்கர்ட்டிங். இது குறைஞ்சது ஒரு 4 இன்ச் அளவில் வந்து கட் பண்ணி டைலை அழகாக அமைப்பாங்க. அதுக்கு நீங்கள் தமிழில் என்ன பேருனா அகச்சோரோர பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கர்ட்டிங் மெத்தடுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வி ஷேப், அதாவது அந்த கார்னரில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அப்படிலாம் ஒரு 45 டிகிரி டைலை கட் பண்ணி அங்கே ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் கொடுங்க. அதுக்கு நான் சொன்ன எக்யூப்மெண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அப்படியே நீங்கள் ஒரு டைல் மேலே இன்னொரு டைலை வச்சுட்டு போயிடுறீங்க. அந்த ஃபினிஷிங்கிறதே அங்கே கிடையாது. இதை கொஞ்சம் மெனக்கிட்டு செய்யுங்க. பெரும்பாலான டைல்ஸ் மேஸ்திரிங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை கவனத்திலே கொள்வது கிடையாது, கருத்திலே கொள்வது கிடையாது. இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். அடுத்ததாக பாத்ரூம் டைல். இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாத்ரூம் டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஒட்டுறது கூட ஏதோ உங்கள் இஷ்டம் போல் ஒட்டிட்டு போகிறீங்க, சரி பரவாயில்ல, ஃபினிஷிங் வருதோ வரலையோ. ஆனால் பாத்ரூம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அடிக்கடி தண்ணி ஊற்றுற இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொசீஜரை, அதாவது டைல்ஸ் ஒட்டுறதுக்குன்னு உண்மையாகவே இருக்கிற அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேஸ்திரி வந்து மேசன் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வால் எல்லாத்தையும் பூசி கொடுத்துட்டு போயிடுவார். மட்டம் பார்த்து கீரலும் போட்டு போயிடுவார். நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கல், கீரல் போட்ட இடத்துல இருக்கிற டஸ்ட்டு பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு வாட்ரு அப்ளை பண்ணுங்கள். நல்லா வாட்ரு அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் வாட்ரு அப்ளை பண்ணுற டைம்லேயே இந்த செராமிக் டைல்ஸை தண்ணியில் ஊற போடுங்க. குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் டைல்ஸ் நல்லா ஊறட்டும். வாட்டர் அப்ளை பண்ணி முடித்த உடனே சிமெண்ட் பாலை நல்லா கரைச்சி ஒரு நல்ல லிக்விட் ஃபார்மில் அந்த சிமெண்ட் பால், அதாவது சிமெண்ட் ஸ்லர்ரியை வாலில் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்படியே ஊற்றுறது இல்லை, நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு இந்த சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வாலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க இந்த சிமெண்ட் ஸ்லர்ரியை. அதுக்கப்புறமா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த நார்மல் சிமெண்ட்டை பயன்படுத்துகிற கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு விற்கிற அந்த அதசிவ் வாலில் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் க்ரீப் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்டடாக ஒயிட் கலரில் விற்கிது அதசிவ், அதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த டைல் அதசிவ் ஃப்ளோருக்கு வந்துட்டு கொஞ்சம் அதோட குவாலிட்டி கம்மியாகவும் விற்கிது, அந்த அதசிவ் வாங்கி பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரீடிங் மெத்தட் இருக்குது பாருங்கள், அதாவது எம்சாண்டையும் சிமெண்ட்டையும் 1:10ங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே லெவல் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உடனடியாக அதுக்கு மேலேயே சிமெண்ட் பாலை ஊற்றி டைலை லே பண்ணுற இந்த மெத்தடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த எம்சாண்டு சிமெண்ட்டு மட்டம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி விட்டதுக்கப்புறமா க்யூரிங் சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் விடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த அதசிவை பயன்படுத்தி ஒட்டுறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் தனிப்பட்ட ஒரு வீடு, அதாவது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி ஊறி கீழே இருக்கிற அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற கம்பியெல்லாம் உள்ளே ஊறி, அதாவது அந்த பில்லரில் பயன்படுத்துகிற கம்பியெல்லாம் வீணாக்குமா அப்படின்னா வீணாக்கும் தான். அது கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்ல, தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாத்ரூம்களில் நீங்கள் இங்கே இந்த மடத்தனமான வேலையை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அது அந்த பில்டிங்கே வீணாக்கிடும். உங்களோட அந்த லேசினஸால் அந்த பில்டிங்கே வீணாக்கி விட்டுரும். இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஒழுங்காக செட் ஆகட்டும். செட் ஆன ஒன்று இந்த அதசிவை பயன்படுத்தி ஒட்டுங்க. பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊறி ஓதம் எடுத்து போயிருக்கோம். ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸுங்கிறது எடுத்துகிட்டு நம்ம வேணும்னா கூட புதுப்பிக்கலாம். ஆனால் பில்டிங்கை புதுப்பிக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய செலவு. பில்டிங் கட்டுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய செலவு. நீங்கள் உங்களோட முட்டாள்தனத்தால் நீங்கள் பில்டிங் ஓனருக்கு மிகப்பெரிய செலவை வச்சுட்டு போயிடுறீங்க. அதனால் இந்த பாத்ரூம் டைல்ஸ் லே பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அதுக்கு செட்டிங் பீரியடு, க்யூரிங் பீரியடு எல்லாமே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்பேஸரை யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக அந்த டைலை ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஆச்சும் கேப் விட்டு அந்த டைல் ஸ்பேஸர் பயன்படுத்துறதில்ல. ஸ்பேஸர் வந்து மஸ்ட்டு ஸ்பேஸரை கண்டிப்பாக பாத்ரூமில் பயன்படுத்துங்க. 2 mm ஸ்பேஸராவது தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அந்த அலைனர் கிளிப்ஸு, வெட்ஜஸ்ஸு இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தயவு செஞ்சு நீங்கள் பாத்ரூம் டைலை ஒட்டுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அந்த ஸ்பேஸர் நீங்கள் பயன்படுத்தின இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏதாவது கத்தியை வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரௌட் அப்ளை பண்ணுங்கள். க்ரௌட்டை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரப்பர் ஃப்ளோட் இருக்குது பாருங்கள், இதை பயன்படுத்துங்க. அப்போ தான் இது ஈவனாக உள்ளே போயிட்டு கரெக்டாக அப்ளை ஆகும். நீங்கள் தண்ணியை ஊற்றி குழச்சி பட்டி தக்கட்டை வச்சு தேய்ச்சி விட்டு போகிறதெல்லாம் இங்கே தப்பு. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நல்ல வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்கும். தண்ணியும் தேவையில்லாமல் ஃப்ளோரில் ஊறி பில்டிங்கை பாழாக்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்காமல் இருக்கும். பில்டிங் ஓனரும் சந்தோஷப்படுவார். என்னடா அது ஒட்டி 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஓவாதான் எடுக்குது, ஃப்ளோரெல்லாம் பிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே அப்படின்னாலே ஒரு நல்ல டைல்ஸ் மேஸ்திரி அப்படிங்கிற பேரை வாங்கலாம். கொஞ்சம் மெனக்கெடுங்க, தப்பில்லை. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்காங்களா இல்லை உலகம் பூரா அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை ரசித்து செய்யக்கூடிய ஆட்கள் உலகத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இனிமேல் வர வீடியோ கிளிப்ஸில் போட்டுறேன். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ ரசித்து அந்த வேலையை செய்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் இந்த டைமில் ஒன்று சொல்லுவீங்க, இவங்க கொடுக்குற காசுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைன் போட்டுட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நீங்கள் வாங்குகிற காசு செரிக்காது. நீங்கள் செய்கிற வேலை வந்து அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மேஸ்திரியை விட நீங்கள் அதிகமாக காசு வாங்குறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. மேஸ்திரி வேலையை வந்து எடுத்த உடனே குளிர எடுத்துலாம் கையில் வேலையை செஞ்சிட முடியாது. ஆனால் உங்களோட வேலையோட குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல திறமையான ஒரு நபர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, அதை ஒரு திறமையான நபர் கற்றுக்கிறாரு அப்படின்னா, மொத்த வேலையும் கற்றுக்கிறதுக்கு வெறும் 3 நாளே மேக்ஸிமம், அதிகப்படியான நாட்களே 3 நாள் தான். அவ்வளோதான் இந்த வேலையோட ஒர்த்தே. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய நபர்களோட வேலை இவ்வளோ தான், இது ஒர்த்தே. அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் பில்டப் பண்ணிக்க வேண்டாம். இது ரொம்ப எளிமையான வேலை. நான் இதை யூடியூப் பார்த்தே என்னோடய வீட்டு பாத்ரூமை நானே ஒட்டிக்கிட்டேன். ரொம்ப ஃபினிஷிங்லாம் கொடுக்க முடியல தான். எனக்கு அது ஒட்டக்குள்ளே தான் வந்து தெரியுது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது. நான் அதை ஒட்டக்குள்ளேயே கற்றுக்கிட்டேன். மொத்தமாக ஒரு 3 நாள் இருக்கும், அவ்வளோதான். தேவையான அளவு கற்றுக்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த செராமிக் டைல் வந்துட்டு நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடியது. இந்த டைமில் நீங்கள் அந்த அதசிவ் இல்லை சிமெண்ட்டு கலவையை எடுத்து அதில் வைக்கிறீங்க அப்படின்னா, உடனே அதில் இருக்கிற வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த சிமெண்ட் வந்துட்டு வெறும் பவுட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு பாண்டிங்கே இல்லாமல் தெரியும். இதை நான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம டைலை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் கலவையில் இருக்கிற தண்ணி அப்சர்வ் பண்ணாது. வால்க்கும் டைலுக்கும் ஒரு பாண்டிங் வந்து இமிடியேட்டாக அங்கே நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் நான். எனக்கு அதை வந்து ப்ராப்பராக யாரும் யூடியூப்பில் சொல்லி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ரியல் டைமில் நடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டேன். எப்படி அந்த டைலை வந்து தட்டணும், எப்படி கட் பண்ணணுங்கிறது கூட தெரியாது. அந்த மேனுவல் மிஷினை வச்சு எப்படி கட் பண்ணி அதை உடைக்கணுங்கிறது கூட தெரியாது. நான் தொடையில் வச்சு தட்டிகிட்டு இருப்பேன். அதை கீரல் போட்டுட்டு தொடையில் வச்சு தட்டிகிட்டு இருப்பேன். அந்த விஷயம் கூட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க கற்றுக்கிட்டேன். இப்போ நேரில் நம்ம போயிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து சித்தாள் பெரியாள் வேலையை ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். இன்னும் யாராவது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்பராக ரொம்ப 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 ஈஸியான வேலை. அதனால் நீங்கள் இந்த வேலையை நீங்கள் தெரியாதவங்க கூட எடுத்து செய்யலாம். அவ்வளோ எளிமையான வேலை தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.